Hello friends, எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு இன்வெஸ்ட் சேனல். ஆக்சுவலாக டுடே மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்த்துருப்பீங்க. மார்க்கெட் இன்னைக்கு வந்து பொத்துன்னு கீழே விழுந்துருந்துச்சு. மார்னிங் வந்து மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 200 பாயிண்ட்ஸ் மேலே நெகட்டிவ்ல இருந்துச்சு. ஸோ மோரோலாட்டி நிஃப்டி 293 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. 24,717 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. சென்செக்ஸ் 80,981 பாயிண்ட்ஸாக இருக்குது. 885 பாயிண்ட்ஸ் இன்னைக்கு மட்டுமே அடிச்சிருக்காங்க. நிஃப்டி பேங்க் 51,350 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. 213 பாயிண்ட்ஸ் இன்னைக்கு அடிச்சிருக்காங்க. நிஃப்டி ஐடி 39,730 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் நிஃப்டி ஐடியில் பயங்கரமாக அடி விழுந்திருக்கு. 979 பாயிண்ட்ஸ் இன்னைக்கு அடிச்சிருக்காங்க. ஸ்மால் கேப் பார்த்தீங்கன்னா 316 பாயிண்ட்ஸ் அடிச்சிருக்காங்க. இன்னைக்கு மார்க்கெட்டில் ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு. ஓவரால் நேற்று பார்த்தீங்கன்னா நிஃப்டி 20,000 பாயிண்ட்ஸ் வந்து கிராஸ் பண்ணாங்க. ஸோ அதை ஷேர் எல்லாமே ஒரு ஹை போனதுனால இன்னைக்கு வந்து மார்க்கெட்டில் ப்ராஃபிட் புக்கிங் வந்து நடந்திருக்கு. எஃப்ஐஎஸ் வந்து 3,310 கோடிக்கு விற்றுருக்காங்க. டிஐஎஸ் பார்க்கும்போது 2,965 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. எஃப்ஐஎஸ் விற்றுருக்காங்க, டிஐஎஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே மார்க்கெட் அப்டேட்ஸு. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டைட்டன் Q1 ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 770 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து கம்பேர் பண்ணும்போது இயர் ஆன் இயர் பேஸில் 0.9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் முந்தின குவார்டர் கூட நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா இந்த குவார்டரில் 777 கோடி பண்ணியிருக்காங்க. 0.9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் முந்தின குவார்டரில் அவங்க 786 கோடி பண்ணியிருந்தாங்க. ஸோ குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் கீழே விழுந்திருக்கு. இயர் ஆன் இயர் பேஸ்லேயும் ப்ராஃபிட் ஃப்ளாட்டாக தான் இருக்குது. ஸ்டாண்டர்ட் அண்ட் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 8.1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 12,053 கோடி பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இயர் ஆன் இயர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிட்டா 9.8% growth காமிச்சிருக்கு. 1,211 கோடியா இருக்கு. எபிட்டா மார்ஜின் 10.1% இருக்கு. அதே சேம் குவார்டர் லாஸ்ட் இயர்ல 9.9% இருந்துச்சு. ஜுவல்லரி செக்மெண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா 9,879 கோடி ரெவன்யூ வந்திருக்கு. 9% growth அடிச்சிருக்கு இந்த குவார்டர்ல. சேம் பீரியட் லாஸ்ட் இயர்ல 8% growth, இப்போ 9% growth. எபிட் வந்து 1,103 கோடியா இருக்கு. எபிட் மார்ஜின் 11.2% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அக்ஷய திருதிய சேல்ஸ் வந்து 20% ரீட்டைல் growth காமிச்சிருக்கு. அவங்க சொல்றது இந்த குவார்டர்ல இந்த எலெக்ஷன் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருந்ததுனால மார்க்கெட்டுக்கு வந்து பீப்புள் வந்து கேஷ் ஆட்டு போய் எடுத்துட்டு கோல்டு வாங்க முடியாது. அது இந்த செக்கிங் அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்ததுனால அது ஒரு ப்ராப்ளம். ப்ளஸ் வந்து ஹீட் வேவ், ஓவரால் கன்சியூமர் டிமாண்ட் கொஞ்சம் குறைஞ்சிருந்துச்சு அக்ராஸ் த கண்ட்ரிலன்னு சொல்றாங்க. ஸோ வெட்டிங் டேட்டும் நிறைய தள்ளி போனதுனால இந்த குவார்டர்ல பார்த்தீங்கன்னா கோல்டு சேல்ஸ் கொஞ்சம் குறவு. அது இல்லாமல் கோல்டு பிரைஸ் வந்து ரொம்பவே ஹையாட்டு போயிட்டு இருந்துச்சு. நிறைய பேர் கோல்ட்ஸ் வாங்குறத நிறுத்தியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து நிறைய வாங்குறாங்க. ஏன்னா அந்த பட்ஜெட்டில் இம்போர்ட் கஸ்டம் டியூட்டி வந்து கம்மி பண்ணிருந்தனால இப்போ நிறைய பேர் வாங்குறாங்க. தனிஷ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட இன்டர்நேஷனல் ப்ரெசன்ஸ் வந்து எக்ஸ்பென்ஷன் பண்ணியிருக்காங்க. குறிப்பாட்டு மஸ்கட், ஓமன் அங்கெல்லாம் வந்து அவங்களோட இன்டர்நேஷனல் ஃபுட் பிரிண்ட் வந்து டைட்டன் ஜுவல்லரி வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 17 ஸ்டோர் பார்த்தீங்கன்னா டைட்டன் ஜுவல்லரி வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. இதில் பார்க்கும்போது தனிஷ்க்கு வந்து 11 நியூ ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நெட்டாட்டு மியா வந்து 19, ஜோயா வந்து 3 ஸ்டோர் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஜயா பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டோரை சென்னையிலையும் புனேலையும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. வாட்சஸ் அண்ட் வியரபிள் செக்மெண்ட்ல எடுத்து பார்க்கும்போது டோட்டல் இன்கம் 1,021 கோடியா இருக்கு. 15% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிட் வந்து 115 கோடியா இருக்கு. 11.3% இருக்கு எபிட் மார்ஜின். அனலாக் செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் ரெவன்யூ growthன்னு சொல்லியிருக்காங்க. 17% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டைட்டன், ஃபாஸ்டாக், சொனோட்டா பிராண்ட் இதெல்லாமே நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. டைட்டன் வேர்ல்டு பார்த்தீங்கன்னா 13% growth அடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட இ-காமர்ஸ் கன்சியூமர் சேல்ஸ் வந்து டபுள் டிஜிட் growth அடிச்சிருக்கு. அது இல்லாமல் அவங்களோட வால்யூம்ஸ் பார்க்கும்போது வேரபிள் செக்மெண்ட்ல ஒரு ஹெல்த்தி டபுள் டிஜிட் growth காமிச்சிருக்கு. பட் ஆவரேஜ் செல்லிங் பிரைசஸ் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக டிக்ளைன் ஆயிருக்கு. 6% வந்து அவங்களோட ரெவன்யூவில் ட்ராப் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டியூரிங் த குவார்டர் டோட்டலாட்ட அவங்க 70 நியூ ஸ்டோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து 5 நியூ ஸ்டோர்ஸ் வந்து டைட்டன் வேர்ல்டும், 5 ஹீலியோஸ், 7 வந்து ஃபாஸ்ட் ட்ராக் அப்படி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் அவங்களோட ஐகார் செக்மெண்ட் எடுத்து பார்க்கும்போது 209 கோடியா இருக்கு ரெவன்யூ. 3% growth ஆச்சுன்னு சொல்லியிருக்காங்க. எபிட்டா வந்து 20 கோடியா இருக்கு. மார்ஜின் 9.6% இருக்கு. டைட்டன் ஐ பிளஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து அஃபோர்டபுள் ஃபேஷன் ப்ராடக்ட் அது எல்லாமே இதில் வரும். அது வந்து 10% வால்யூம் growth காமிச்சிருக்கு. வால்யூம்ஸ் வந்து ஹவுஸ் பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10%, அதர் பிராண்ட்ஸ் வந்து 13% வால்யூம் growth காமிச்சிருக்கு. ரெவன்யூ growth பார்த்தீங்கன்னா டைட்டன் ஐ பிளஸ்ல வந்து ரீட்டைல் செக்மெண்ட்ல பார்க்கும்போது 10% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கேரட்லைன் ட்ரேடிங் பிரைவேட் இது பார்க்கும்போது டோட்டல் இன்கம் 30% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 832 கோடியா இருக்கு. டிஜி கோல்ட் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 18% growth ஆனிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எபிட் வந்து 38 கோடியா இருக்கு. 5.1% இருக்கு மார்ஜின். ஸோ மோரோலட் இது பார்த்தீங்கன்னா டைட்டன் கொடுத்த ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. ஸோ ரிசல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லணும்னா மாடரேட்டாக தான் இருக்குது. பெரிய அளவில் பெர்ஃபார்மன்ஸ்னு சொல்ல முடியாது, ரொம்ப பேடுன்னு சொல்ல முடியாது.
மோர் ஆர்ட்டு மாடரேட்டாக இருக்குன்னு சொல்லலாம். ஆவரேஜாக பண்ணியிருக்காங்க டைட்டனோட ரிசல்ட்ஸு. ஸோ இப்போதைக்கு உள்ள என்ட்ரி கொடுக்க வேண்டாம், வெயிட் பண்ணுங்கள். ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது நம்ம உள்ள என்ட்ரி கொடுக்கலாம். 3460 ரூபா அந்த ரேஞ்சில் இருந்துச்சு இன்னைக்கு ஷேர் ப்ரைஸ். ஒரு ஃப்ளாட் நெகட்டிவ்ல ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு டைட்டன். இது வந்து டைட்டனை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட்ஸ் அப்டேட் இப்போதைக்கு வெயிட் பண்ணலாம். ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது என்ட்ரி கொடுக்கலாங்கிறது என்னோட ஒப்பீனியன் டைட்டனில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட். இது ஒரு டிஃபென்ஸ் பேஸ் PSU செக்டார் கம்பெனி. ஸோ இதில் நான் வந்து அவங்கள்ட்ட ரொம்ப நாள் அப்டேட் கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ இந்த செக்டாரில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக் வந்து ஒரு 300 ரூபாய்க்கு கீழே போச்சுன்னா நான் உள்ள என்ட்ரி கொடுப்பேன்னு சொல்லியிருந்தேன். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ரிசல்ட்ஸ் எடுத்து பார்க்கும்போது ப்ராஃபிட் 46% இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. ரிசல்ட்ஸ் வந்து இயர் ஆன் இயர் பேஸில் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ். பட் குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் கம்பேர் பண்ணும்போது ரிசல்ட்ஸில் ப்ராஃபிட்டும் சரி ரெவன்யூவும் சரி ரொம்பவே அடி வாங்கியிருந்துச்சு. ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 340 வரைக்கும் போனது, அதுலேருந்து கொஞ்சம் இறங்கிட்டு வராங்க. ரீசெண்டாட்டி யூரோ வேல்யூவில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு டிஃபென்ஸ் ஆர்டர் கிடச்சிருந்துச்சு. இவங்களோட ஆர்டர் புக்கே பார்த்தீங்கன்னா 76,000 கோடிக்கு மேலே இருக்குது. ஆர்டர் புக்கே 76,000 கோடிக்கு மேலே இருக்குது. இது ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக நான் பார்க்குறேன். அந்த ஷேரில் பி ரேஷியோ வந்து 50க்கு மேலே இருக்குது. மோராட்டு கொஞ்சம் ஷேர் ப்ரைஸ் ரேலி ஆகி தான் இருக்குது. ஸோ நான் ஒரு 300 ரூபாய்க்கு கீழே வந்துச்சுன்னா அந்த ஷேரில் ஸ்லோவாக கன்சிடர் பண்ண ஐடியா வச்சிருக்கேன் அந்த பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெடில். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஷேர் ப்ரைஸ் 303 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. அப்படி கொஞ்சம் இறங்கி 303 ரூபாய்க்கு வந்திருக்கு. ஸோ 300 ரூபாய்க்கு கீழே வந்துச்சுன்னா ஸ்லோவாக 1-2 கன்சிடர் பண்ணலாங்கிற ஐடியாவில் இருக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெடில் வந்து அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா UPL ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 384 கோடி நெட் லாஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஷேர் ப்ரைஸை போட்டு பொழந்து கட்டியிருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம ரிசல்ட்ஸை பார்த்துட்டு வரலாம். ஸோ இந்த குவார்ட்டரில் 384 கோடி நெட் லாஸ் சொல்லியிருக்காங்க. அதே சேம் குவார்ட்டர் லாஸ்ட்டில் 166 கோடி பார்த்தீங்கன்னா அவங்க ப்ராஃபிட் பண்ணியிருந்தாங்க. முந்தின குவார்ட்டரில் 40 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருந்தாங்க. ஓரளவு குவார்டர் ஆன் குவார்டர் பேஸ்லையும் கோவிந்தா, இயர் ஆன் இயர் பேஸ்லையும் கோவிந்தா. ரெவன்யூ பார்க்கும்போது 9067 கோடி பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் ஒரு 1% மேலே இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவன்யூ. ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் டேக்ஸ் டிப்ரிசியேஷன் அமார்டிஷன் எபிட்டா பார்க்கும்போது 13.5% கீழே விழுந்திருக்கு. 1101 கோடியாக இருக்குது. மார்ஜின் பார்த்தீங்கன்னா நேரவாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 200 பேசிஸ் பாயிண்ட், அதாவது 12.1% இருக்குது. அதே சேம் குவார்ட்டர் லாஸ்ட் இயரில் 14.2% இருக்குது. ஃபாரெக்ஸ் இம்பேக்டில் பார்க்கும்போது UPLோட எபிட்டா வந்து 28% கீழே விழுந்திருக்கு. 1146 கோடியாக இருக்குது. மார்ஜின் 500 பேசிஸ் பாயிண்டில் நேரவாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 12.6% இருக்குது. சேம் குவார்ட்டர் லாஸ்ட் இயரில் 17.8% இருக்குது. அவங்க சொல்கிறது ப்ரைஸிங் ப்ரெஷர் ப்ளஸ் வந்து ஸ்ட்ராங் வால்யூம் ரிகவரி சில செக்மெண்ட்டில் இருக்குது. அதாவது அவங்களோட ஜியோகிராஃபிக்கல் மார்க்கெட்லும் சில செக்மெண்ட்டில் வால்யூம் க்ரோத் இருக்குது. சில கண்ட்ரீஸில் வந்து கீழே விழுந்திருக்கு. அது கண்ட்ரி வைஸ் பார்க்கலாம். நெட் டெப்ட் பார்த்தீங்கன்னா இந்த குவார்ட்டரில் 1306 கோடி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அவங்களோட இந்த குவார்ட்டரில் வந்து 1306 கோடி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டோட்டல் டெப்ட் வந்து 27,500 கோடியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. லாட்டின் அமெரிக்காவில் ரெவன்யூ 9% கீழே விழுந்திருக்கு. 2452 கோடியாக இருக்குது. பிரேசிலில் வால்யூம் க்ரோத் இருக்குது. பட் ப்ரைஸஸ் டிக்ளைன் ஆனதுனால கொஞ்சம் அடி வாங்கியிருக்கு. அதே மாதிரி அர்ஜென்டினா கொலம்பியாலையும் பார்த்தீங்கன்னா டிக்ளைன் தான் சொல்கிறாங்க. நார்த் அமெரிக்காவில் ரெவன்யூ 66% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1098 கோடியாக இருக்குது. ஸ்ட்ராங் வால்யூம் க்ரோத்து, குறிப்பாட்டு ஹெர்பிசைட்ஸ் அண்ட் ஃபங்கிசைட் அந்த செக்மெண்ட்டில் நல்ல ஒரு வால்யூம் க்ரோத்து. யூரோப்பில் ரெவன்யூ 9% க்ரோத் காமிச்சிருக்கு. 1337 கோடியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நல்ல ஒரு வால்யூம் க்ரோத் இருக்குது. ப்ளஸ் வந்து அவங்க செக்மெண்ட் சொல்கிறது ஃபங்கிசைட் பிஸ்னஸில் நல்ல ஒரு க்ரோத் இருக்குது அங்கே. அடுத்தது அவங்களோட அட்வென்டா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கீழே விழுந்திருக்கு. வால்யூம் வந்து 8% டிக்ளைன் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாட்டு மார்ஜினில் வந்து இம்பாக்டாக இருக்குது. 271 பேசிஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கீழே விழுந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு சொல்கிறது ஹையர் ப்ரொடக்ஷன் காஸ்ட், வெதர் சேலஞ்சஸ், லோவர் ரிகவரிஸ். குறிப்பாட்டு இந்தியா, தாய்லாந்து, இந்தோனேஷியா இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிகவரி ரொம்பவே லோவாக இருக்குது. வெதர் சேலஞ்சஸ் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஹையர் ப்ரொடக்ஷன் காஸ்ட் இதெல்லாமே மேஜர் ரீசனான்னு சொல்கிறாங்க அவங்களோட அட்வென்டா பிஸ்னஸில். ஸோ மோராட் ரிசல்ட்ஸ் வந்து ரொம்பவே போராக இருக்குது. இன்றைக்கி மட்டுமே ஷேர் ப்ரைஸ் வந்து 5% மேலே அடிச்சிருந்தாங்க. 530 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ வெயிட் பண்ணலாம். ஆக்சுவலாக ஸ்டாக் வந்து கன்சிடர் பண்ணுறோம்னால 630 ரூபா அந்த ரேஞ்சில் கன்சிடர் பண்ணால் இன்றைக்கி கொஞ்ச நாளில் 2 நாளுக்கு முன்னாடி ஒரு 550 ரூபா அந்த ரேஞ்செலாம் தாண்டி வந்துச்சு. மறுபடியும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 5% அடிச்சிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணலாம் ரிசல்ட்ஸு. ஸோ இனி வந்து மழை பெஞ்சுன்னா அந்த ஷேர் வந்து ப்ராஃபிட் பண்ண வாய்ப்பு இருக்குது UPL. ஸோ வெயிட் பண்ணலாம். இது வந்து UPL பொறுத்த வரைக்கும் ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸோட ஷேர் ப்ரைஸ் வந்து இன்றைக்கி 4% மேலே அடிச்சிருக்காங்க. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கிற அந்த ஷேரில் ஒரு 1095 இன்னைக்கு க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. 4% மேலே நெகட்டிவ். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற லெவல் 950, 970 அந்த ரேஞ்ச் வந்துச்சுன்னா ஸ்லோவாக கன்சிடரேஷன் பண்ணுவேன் டாடா மோட்டார்ஸில். ஸோ டாடா மோட்டார்ஸில் வந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. டாடா பஞ்ச் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணாங்க. ஸோ லான்ச் பண்ணி 34 மந்தில் 4 lakh கார்ஸ் வந்து சேல்ஸ் ஆகிருக்கு இந்த பஞ்ச் செக்மெண்ட்டில். அக்டோபர் 2021 லான்ச் பண்ணாங்க இந்த டாடா பஞ்சு. ஸோ அதில் லான்ச் பண்ணி ஜஸ்ட் வந்து 10 monthsலேயே பார்த்தீங்கன்னா 1 lakh சேல்ஸ் அந்த மார்க் வந்து டச் பண்ணாங்க. ஆகஸ்ட் 2022 அந்த மைல் ஸ்டோனை டச் பண்ணுறாங்க. அடுத்தது 2 lakh சேல்ஸ் மார்க் வந்து மே 2023 வந்து டச் பண்ணுறாங்க. ஜஸ்ட் 9 monthsல.
அடுத்தது பார்த்தீங்கன்னா 1 லேக் மைல் ஸ்டோனை ஜஸ்ட் 7 மந்தில் டச் பண்ணுறாங்க. அந்த 3 லேக் யூனிட்ஸை டிசம்பர் 2023 டச் பண்ணுறாங்க. அடுத்த நெக்ஸ்ட் 7 மந்தில் ஜூலை 2024 டாடா பஞ்ச் வந்து 4 லேக் சேல்ஸ் மைல் ஸ்டோனை டச் பண்ணியிருக்காங்க ஜஸ்ட் 34 மந்த்ஸில். ஸோ ஆவரேஜாக ஒரு மந்த்துக்கு வச்சு பார்த்தீங்கன்னா 11,764 கார்ஸ் வந்து சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மோர் அலாட்டு டாடா பஞ்சை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட் 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 287 கோடியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே வந்து முந்தின குவார்ட்டரில் 253 கோடி பண்ணியிருந்தாங்க. ஸோ ஓவரால் குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இயர் பேஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 174 கோடியாக இருக்குது. சேம் குவார்டர் லாஸ்ட் இயரில் 161 கோடியாக இருக்குது. கிராஸ் நான் பெர்ஃபார்மிங் அசட் 587 கோடியாக இருக்குது இந்த குவார்ட்டரில். அதே முந்தின குவார்ட்டரில் 575 கோடியாக இருந்துச்சு. ஸோ கிராஸ் நான் பெர்ஃபார்மிங் அசட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் என்பிஏ 261 கோடியாக இருக்குது. அதே முந்தின குவார்ட்டரில் 335 கோடியாக இருக்குது. நெட் என்பிஏ குறைஞ்சிருக்கு. நெட் என்பிஏ பார்த்தீங்கன்னா 0.65% குறைஞ்சிருக்கு. முந்தின குவார்ட்டரில் வந்து 0.85% இருந்துச்சு. இது ஒரு நல்ல மூவ். கிராஸ் என்பிஏ வந்து பார்த்தீங்கன்னா 1.44% இருக்குது சீக்வன்ஷியல் பேசிஸில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஷேர் வந்து நான் கன்சிடர் பண்ணது 500 ரூபாய்க்கு மேலே இருக்கும்போது கன்சிடர் பண்ணேன். இப்போ 450 ரூபா அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. இன்னைக்கு ஒரு ஃப்ளாட் நெகட்டிவ்ல ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு இந்த ஷேர். ஸோ கன்சிடர் பண்ணியிருக்கிறோம், மேலே போகும் நம்புகிறோம். நல்ல ஒரு குவாலிட்டியான பேங்க் ஸ்டாக் தான். ஸோ இதில் பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா யூனியன் பிரச்சனை தான், கேஸ் ஓடிட்டு இருக்கு. அந்த கேஸ் முடிஞ்சிச்சுன்னா இந்த ஷேர் மேலே போகும். இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்கை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா ஸ்டீலில் வந்து அப்டேட்டு. டாடா ஸ்டீலில் நிறைய அப்டேட் கண்டினியூஸாக வந்துருக்கு. நான் எல்லாமே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். டாடா ஸ்டீலில் சிஓ என்ன சொல்கிறான்னா நரேந்திரன், யூகே ஜாப் கட் பிளானில் வந்து எந்த சேஞ்சுமே இல்லை, அது வந்து அதுபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ மோர் ஆர்ட் இது டாடா ஸ்டீலில் வந்து அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பவர் கிரிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அதில் வந்து அப்டேட்டு. இவங்க பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் ஒரு இண்டஸ்ட்ரி டிரான்ஸ்மிஷன் ப்ராஜெக்ட்டில் வந்து சக்ஸஸ்ஃபுல் பிட்டிங்காக இருந்து இப்போ வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த லெட்டர் ஆஃப் இன்டென்ட் பார்த்தீங்கன்னா ரிசீவ் பண்ணியிருக்காங்க. மோர் ஆர்ட் இந்த இன்டர் டிரான்ஸ்மிஷன் ப்ராஜெக்ட் பார்க்கும்போது 765 கிலோவாட் டிசி டிரான்ஸ்மிஷன் இது மூலமாட்டவங்க பேட்லா 3யும் பிக்கனார் 3 சப்ஸ்டேஷனையும் பார்த்தீங்கன்னா இன்டர் கனெக்ட் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் தான் இருக்குது இந்த சப்ஸ்டேஷன். மோராட் இது பவர் கிரிட் கார்பரேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட் பார்க்கப்படுது. இன்டர்ஸ்டேட் டிரான்ஸ்மிஷன் ப்ராஜெக்ட்டை வந்து ஆர்டரை வின் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா அலம்பிக் ஃபார்மாசிட்டிகல்ஸில் வந்து அப்டேட். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா யூஎஸ் ஹெல்த் ரெகுலேட்டர் வந்து ஒரு அப்ரூவல் கிடச்சிருக்கு. இவங்களோட ஒரு ஜெனரிக் ட்ரக், அதாவது கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுற ஜெனரிக் ட்ரக்கு பார்த்தீங்கன்னா யூஎஸ் எப்படி வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. மோராட் இதோட நேம் ஏதோ சொல்கிறாங்க, நீலா ரேபின் சொல்கிறாங்க. அந்த மருந்துக்கு தான் இவங்களுக்கு அப்ரூவல் கிடச்சிருக்கு. மோராட் இது வந்து அலம்பிக் ஃபார்மாசிட்டிகல்ஸில் வந்து பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிரிட்டானியா ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் வந்து ஒரு 506 கோடி பண்ணியிருக்காங்க, 11% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சேம் குவார்டர் லாஸ்ட் இயரில் 456 கோடி. ஆக்சுவலாக குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் கம்பேர் பண்ணும்போது 5% டிக்ளைன் ஆயிருக்கு. ரெவன்யூ 6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 4250 கோடி பண்ணியிருக்காங்க. பட் சீக்வன்ஷியல் பேஸில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 4% வந்து ரெவன்யூ வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் 4%, இயர் ஆன் இயர் பேஸில் பார்த்தீங்கன்னா 6% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எபிட்டா வந்து பார்த்தீங்கன்னா 9% க்ரோத் ஆனிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க, 753 கோடியாக இருக்குது. பட் குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் பார்க்கும்போது எபிட்டா 4% டிக்ளைன் ஆயிருக்கு. ஏன்னா முந்தின குவார்ட்டரில் 784 கோடியாக இருந்தது, இப்போ 753 கோடியாக மாறி இருக்கு. மார்ஜின் இந்த குவார்ட்டரில் 17.7% இருக்குது. அதே 17.17%லேருந்து இப்போ 17.7% இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே வந்து முந்தின குவார்ட்டரில் 19.35% இருந்துன்னு சொல்கிறாங்க. ஸோ ஆக்சுவலாக குவார்டர் ஆன் குவார்டர் பேஸ்லேயும் இம்ப்ரூவ் ஆயிருக்கு, இயர் ஆன் இயர் பேஸ்லேயும் மார்ஜின் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இந்த குவார்ட்டரில் அவங்க பியூர் மேஜிக் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. கோல்மால் வேரியண்ட்டையும் நிறைய லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட பிராண்ட் ஃப்ரான்சைஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து சொல்கிறது ப்ராஃபிட்டபிலிட்டி அண்ட் காஸ்ட்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அவங்களோட கமாடிட்டி ப்ரைஸஸ் வந்து ஃப்ளக்டேஷன் இருக்கிறதுனால சில ஜியோபாலிட்டிக்கல் லேண்ட்ஸ்கேப்பில் ப்ராப்ளம்னு சொல்கிறாங்க. மோராட் இது பார்த்தீங்கன்னா பிரிட்டானியா போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட். பட் இப்போதைக்கு பிரிட்டானியாவில் வாங்க வேண்டாங்கிறது, ஷேர் உள்ள என்ட்ரி கொடுக்க வேண்டாங்கிறது என்னோட ஒப்பீனியன். மோராட் எஃப்எம்சிஜி செக்மெண்ட்டில் உள்ள என்ட்ரி கொடுக்கணும்னா ஐடிசியில் பார்த்து பொறுமையாக ஷேர் இறங்க 1-2 கன்சிடர் பண்ணுங்க. இது மோராட் பிரிட்டானியா போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேம்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி நெட் ப்ராஃபிட் 42% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 108 கோடி பண்ணியிருக்காங்க. சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் 76 கோடி. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 27% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 331 கோடி பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் எபிட்டா வந்து பார்த்தீங்கன்னா 36.4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 149 கோடியாக இருக்குது. மார்ஜின் எபிட்டா மார்ஜின் 45.2% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனி ஒரு இன்ட்ரீம் டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, 11 ரூபா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆகஸ்ட் 12 பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் டேட்டுன்னு சொல்லியிருக்காங்க. பட் எனக்கு இதில் ஷேர் ஹோல்டிங் கிடையாது. ஷேர் ப்ரைஸ் பார்க்கும்போது 4367 ரூபா அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. 1% பார்த்தீங்கன்னா கீழே விழுந்திருக்கு இன்னைக்கு. மோராட்
கேம்ஸ் கொடுத்த ரிசல்ட்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் யாரெல்லாம் ஷேர் ஹோல்டர்ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 11 ரூபா டிவிடெண்ட் கிடைக்கும். அதுக்கான ரெக்கார்ட் டேட் ஆகஸ்ட் 12ஆம் தேதின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சன் ஃபார்மா அன்னைக்கு ஷேர் ப்ரைஸ் 1729 ரூபா அந்த ரேஞ்சில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஷேருக்கு பார்த்தீங்கன்னா டார்கெட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க பிரபுதாஸ் லீலாதர் 1885 ரூபா வரைக்கும் போகும்னு சொல்கிறாங்க. ஸோ மோரோரட்டு சன் ஃபார்மோட ரிசல்ட்ஸ் வந்து 2 to 3 வீடியோஸ் முன்னாடி நான் அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ அதை பார்க்கலன்னா பாருங்கள். இது வந்து சன் ஃபார்மா பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஹிந்துஸ்தான் சிங் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 19% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 2345 கோடியாக இருக்குது. ரெவன்யூ 11% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 7893 கோடின்னு சொல்லியிருக்காங்க. எபிட்டா 3951 கோடியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எபிட்டா மார்ஜின் 48.6% இருக்குது. அதே சேம் குவார்டர் லாஸ்ட்டில் 45.98% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மோடரேட் இதில் எனக்கு ஷேர் ஹோல்டிங் கிடையாது. ஸோ அதனால் ரிசல்ட்ஸ் மட்டும் ஷேர் பண்ணேன். இது வந்து ஹிந்துஸ்தான் சிங்கை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா தரப்புல இருந்து ஒரு அப்டேட் இருக்கு. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாண்ட் சேல் மூலமாட்டு 811 கோடி பார்த்தீங்கன்னா ஃபண்ட் ரைஸ் பண்ண போறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. 10 இயர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாண்ட் இஷ்யூ 7.8% கூப்பன் ரேட்ல இஷ்யூ பண்றாங்க. மோரோராட் இது வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டர்ஸ்ல அவங்க சொல்லியிருந்தாங்க நாங்கள் வந்து விரைவில் டெட் ஃப்ரீயாட்டு மாறும்னு சொல்லியிருந்தாங்க. பட் இந்த குவார்ட்டரில் வந்து கடன் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மோரோராட் அவங்களோட ஆட்டோமோட்டிவ் அந்த டோட்டல் டெப்ட் பார்த்தீங்கன்னா முந்தின குவார்ட்டரில் 16,000 கோடியாக இருந்துச்சு. ஆனால் இப்போ அது வந்து 18,600 கோடியாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஜேஎல்ஆரோட நெட் டெப்ட் பார்த்தீங்கன்னா 7,700 கோடியாக இருந்துச்சு மார்ச் குவார்ட்டரில். இப்போ அது 10,500 கோடியாட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ மோரோராட் இவங்க நெட் டெட் ஃப்ரீயாக மாறுது இன்னும் தள்ளி போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் டாடா மோட்டர்ஸில். இது வந்து பார்த்தீங்கன்னா டாடா மோட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் டாடா பவர்லேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. 1 lakh ரூஃப்டாப் சோலார் பேனல்ஸ் வந்து இந்தியாவில் அவங்க இன்ஸ்டால் பண்ண போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. கேரளாவில் மட்டுமே 33,000 ரூஃப்டாப் வந்து இது இன்ஸ்டால் பண்ண போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கொச்சியில் தான் இது 3rd சிட்டியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த சோலார் ரூஃப்டாப் சொல்யூஷன் வந்து கொச்சி தான் 3rd சிட்டின்னு சொல்கிறாங்க அந்த ப்ரோக்ராமை லான்ச் பண்ணுறதுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜோத்பூர், வாரணாசி அவங்க அங்கெல்லாம் ஓப்பன் பண்ணுறாங்க. இது வந்து டாடா பவரை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் அதானி பவரில் வந்து அப்டேட்டு. இவங்க கெப்பாசிட்டி எக்ஸ்பென்ஷன் பண்ணுறாங்க. இன்ஆர்கானிக் ரூட் மூலமாட்டு கிட்டத்தட்ட 4800 மெகாவாட் பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டி எக்ஸ்பென்ஷன் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. சத்தீஸ்கர், ராய்ப்பூர், ராய்கர் அந்த ஏரியாலலாம் பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டி எக்ஸ்பென்ஷன் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து அதானி பவரை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக அந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.